வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையோட. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 3-4 கதைகள், எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும், இதனால் வர வேதனைகள் என்ன, இதனால் வர சந்தோஷங்கள் என்ன, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கதைகள் எழுதியிருந்தேன். நல்ல வரவேற்பதுக்கு. இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று வந்திருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. அதை இப்போது கதையாக உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக இது கதை அல்ல, நிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையோட டைட்டில் நிஜம் அல்ல, இது கதை. அதாவது ஒரு 21 பேர் இருக்கிற குரூப் தமிழ்நாட்டில். எல்லாத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு 25லேருந்து 35 வயசுக்குள்ள லைக் மைண்டட் பீப்புள். அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி. நம்ம குரூப்புக்கு லீடர் கோபிநாத். மிஸ்டர் கோபிநாத் வெரி இன்டெலிஜென்ட் மேன். நல்ல மேடை பேச்சு அது இதெல்லாம் பண்ணுவார். அது தவிர ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இது நல்லபடியாக நடந்தால் இப்படி போகும், அப்படி போகும்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவருடைய கணிப்புகள்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு 21 பேர் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கவலை வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, எலெக்ஷன் ரிசல்ட்டு அந்த நடிகருக்கு ஃபேவரபுளாக வரலன்னா பல விவரம் தெரியாதவங்க விபரீத முடிவெடுத்து சூசைட் கமிட் பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவினிங் அந்த 21 பேர் ஒரு பாரில் உட்காந்து, எல்லாம் எங்கேயாவது பீச்சில் போய் உட்காந்து பேசுவாங்க என்ன பண்ணலான்னு எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடியே. ஸோ அதனால் எந்த ஒரு உயிரும் போயிடக்கூடாது, எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? அதாவது நம்ம கூட கதையில் எழுதியிருந்தோம், இந்த மாதிரி விவரம் தெரியாத குழந்தைகள் அவங்கெல்லாம் ஒருவேளை அந்த நடிகர் தோற்று போயிட்டா விபரீத முடிவு எடுத்துட போகிறாங்க, அம்மா அப்பா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இங்கே ஜெயிக்கலைனாலும் பக்கத்து ஸ்டேட்டில் ஜெயிச்சு வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு ஆறுதலை கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி இதெல்லாம் கதை கொடுத்து அவங்களுக்கு சரி அவேர்னஸ் எப்படியாவது பேரண்ட்ஸு க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். இதை விட 100 மடங்கு அதிகமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் அங்கேயே இருக்காங்க அவங்க சென்னை மாநகரத்தில். ஸோ டெய்லி ஆஃபீஸ் வேலை விட்டு வந்த உடனே கிடுன்னு எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. பீச்சிலையோ இல்லைன்னா ஒரு பார்லேயோ அங்கேயோ எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இந்த அவேர்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்லாம் நிறையா போஸ்டிங்கை போட்டு அதை பண்ணி அப்பா அம்மாக்களே ஜாக்கிரதையா இருங்க, அதே மாதிரி உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க எல்லாரையும் பார்த்துங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு, மே தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு இட் மே அப்படின்னு அவங்க கதறி, அதாவது ஏரோப்ளைனில் கடைசி நிமிஷத்தில் எல்லாம் பிரச்சனை ஆகி போச்சுன்னா மேடேன்னு கதறுவாங்களாம் பைலட்டு. அது மாதிரி இவங்க மே 4th கதறி எப்படியாவது ஒரு உயிர் கூட போகாமல் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த 21 பேர் ரொம்ப எமோஷ்னல் பீப்புள். அதாவது பல விஷயங்களில் அவங்க நினச்சது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய பிடிவாதக்காரங்க. அண்ட் ஊரெல்லாம் பரப்புகிறாங்க, ஜாக்கிரதை, இந்த மாதிரி உங்களுடைய வாரிசுகளை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அதே மாதிரி வீக் மைண்டட் பீப்புளெலாம் ரிசல்ட்டை பார்த்து ஷாக் ஆகிடக்கூடாது, அதாயிடக்கூடாது, இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ராபகண்டா. அண்டு உலகமே கிட்டத்தட்ட எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ நல்ல மனசியா, இப்படி கூட ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழாரம். அண்டு ரிசல்ட்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னாக்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ஆர்கனைசேஷன், இந்த ரோட்டரி இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்கெல்லாம் இவங்க செய்கிற சேவை சாதாரண சேவை இல்லை, உயிர்களை காப்பாற்றும் முக்கியமான பணி. அதாவது டாக்டர்ஸ் உடம்புடம்பு சொல்லனாக்கா குணப்படுத்தி உயிரை சேவ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மனசை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவ்வளோ போராடுறாங்க. அதுவும் முக்கியமாக அப்பா அம்மா
தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாருக்கும் சொல்லி விட்டுறாதீங்க, யாரையும் தவறான முடிவு எடுக்க விட்டுறாதீங்க அப்படின்னு கதறாங்க. எவ்வளோ நல்லவங்க. சே, அதுவும் இந்த கோபிநாத்துங்கிறவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. அந்த பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கிற மனுஷன் சாயங்காலம் 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ ஒரு பேங்க் முடிஞ்சதுன்னா அடிச்சு பிடிச்சி வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட 20 பேரோட உட்காந்து 21 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும், நோட்ஸ் புக்கில் போடணும், ஐ புக்கில் போடணும் அப்படின்னு உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்லேயும் இருக்கிற புக்கு எல்லாத்துலேயும் போட்டு, அது தவிர ஆர்டிகல்ஸ் எழுதுகிறாங்க, கதை எழுதுகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. இந்த 21 பேரும் ரொம்ப பாப்புலர் ஆகிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இது பண்ணாங்க, ஏதோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ண இந்த பாப்புலாரிட்டி அது இதெல்லாம் வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பெருமையாயிடுது. அடே, ஸோ நல்ல காரியம் செஞ்சால் மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஃபினட்டாக அவங்க நினைக்கிறாங்க. இந்த நடிகருக்கெல்லாம் என்ன மிஞ்சி போனால் அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு, ஒரு தொகுதி ஜெயிக்கலாம், பாக்கியிலெல்லாம் நிச்சயமாக தோல்வி தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இந்த பிஞ்சு மனசு, இழகின மனசு, ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். பட் சீட்டாக கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 40% வரைக்கும் போனால் தான் சீட்டு கன்வெர்ட் ஆகும். இல்லைன்னா ஈவன் 20-22% வாங்கினா கூட எதிர்கட்சியோ இல்லைனாக்கா ஆளுங்கட்சியோ ஜெயிச்சுட்டு போயிடுவானுங்க. இவங்க சரி ரைட் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நல்ல பேர் வாங்குவாங்களே தவிர, பட் அந்த பிஞ்சு மனசுகள் அண்ட் நிறைய பேர் எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு எழுச்சி வந்திருக்குது. இந்த எழுச்சியில் இந்த ஆள் இப்போ நிமிர்ந்து நிற்கிறாரு. அவர் மதுக்கட்டீர்னு கீழே விழுந்துட்டாருன்னா அப்படியே அகல பாதாளத்தில் விழுந்துருவோமேன்னு சொல்லிட்டு பல பேர் அவர் எவ்வளவு மனசு வருத்தப்படுவார்னு சொல்லி இவங்க மனசு வருத்தப்பட்டு விபரீத முடிவு எடுத்துருவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு டெய்லி பேசி எப்படி தடுக்கிறது இந்த மாதிரி விபரீத முடிவு எடுக்கிறவங்களன்னு ரொம்ப தேடி பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க. அண்ட் ஃபாரினில் இருக்கிற புக்ஸு எல்லாம் படித்து இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு 1-2 சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்து, சார் எப்படி சார் இது பண்ணலாங்கிற போது அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்லாம் மிரண்டு போய், என்னையா எங்களுக்கு வர பிஸ்னஸையும் கெடுத்துருவீர் போல் இருக்குது, எல்லார் மனசையும் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வழியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்ல, சார் விடுங்க சார், நாங்கள் வரோம் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே மனநலம் கொஞ்சம் டேஞ்சர் தான் போல் இருக்குங்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்ண, எல்லோரும் சொல்லுங்கள் சார் வழின்னு சொல்ல, அவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது, அழகாக இதை வந்து எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா பிகாஸ் ஒரு உயிர் போனால் கூட அது பெரிய கொடுமை அண்டு நம்மளுடைய கவனக்குறைவு. அதனால் ஸ்கூலாக போய் சொல்லுங்கள் எல்லாரும் போய் பயங்கரமாக கேன்வாஸ் பண்ணி ஜாகிரதையாக இருங்கன்னு. அதெல்லாம் மீறி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ள பல பேர் சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் அதில் கொடுமை. இது நிஜமல்ல, கதை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான், துடிச்சு போயிட்டாங்க எல்லாரும். ஊரெல்லாம் இதே பேச்சு தான். மக்கள்லாம் ஐயோ என்னாச்சு மாதிரி ஜெயிச்சு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 106 சீட்டு, யாருமே எதிர்பார்க்காதது. ஒன்லி திங் மெஜாரிட்டி கிடைக்கலங்கிற வருத்தமான சில பேருக்கு இருக்கலாமே தவிர 106 சீட்டுங்கிறது சாதாரண விஷயமா? கட்சி ஆரம்பித்து ரொம்ப பிரச்சாரம் கூட பண்ணலை அண்டு பல ஊர்களுக்கு போகலை. ஒன்லி இந்த சோஷியல் மீடியா அதை வச்சு பண்ணிவிட்டு மற்ற கட்சியிலேருந்து வந்த எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எப்படியாவது தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க. 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்காரன் ஓடி போயிட்டான். 233 தொகுதியில் தான் ஆள் நிற்கிறாங்க. அதில் ஒரே ஒரு கட்சி தான், கூட்டணி எதுவும் கிடையாது. அண்டு 107 சீட்டு, அதில் ஒரு சீட்டை திருப்பி கொடுக்கணும். பிகாஸ் 2 தொகுதியிலையும் அந்த நடிகர் வின் பண்ணிட்டாரு. ஸோ 106 சீட்டு தான் கன்ஃபார்ம்டாக ஜெயிச்சிருக்காரு. அண்டு அவர் கிட்ட கூட வர முடியல. அடுத்த கட்சி ஆளுங்கட்சி ஒரு 73-72 தான் வந்திருக்குது. அதுக்கும் அடுத்த லெவலில் தான் முக்கியமான அந்த எதிர்கட்சி ஒரு 50-52 சீட் எடுத்திருக்குது. அதில் இருக்கிற மத்தியில் ஆளுங்கிற கட்சி ஒரே ஒரு சீட்டு ஒட்டு கண்டுன்னு அதையே பார்த்து பகிர்ந்துக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற போது யாருக்கு என்ன மன வருத்தம்? ஆளுங்கட்சி வேண்டான்னு சொன்னவங்க பல பேர் இருந்தாங்க, வேணும்னு ஓட்டு போட்டவங்களும் பல பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டை சும்மா கப்புன்னு அள்ளிட்டாங்க நடிகர் கட்சி.
அன்ட்டு யாருமே எதிர்பார்க்காத ஷாக்கு. கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு, ஒரு சிங்கிள் ஃபேஸ். தினைக்கும் கட்டுக்கோப்பாக ஒரு கட்சி இல்லை, பிரச்சாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. எப்படி வாங்குறாங்க, எப்படி வாங்கினாங்கன்னு ஆச்சரியம். அத்தனை பேர் கண்களும் விரிஞ்சிருச்சு ஆச்சரியத்தில். அப்படி இருக்கிற போது இன்னமும் தற்கொலைகள்னா எப்படி? ஐயோ, ஆளுங்கட்சி தோத்து போச்சேன்னு அவங்க ஃபாலோவர்ஸா? இல்லைன்னா நிச்சயமாக எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்துடும் எதிர்பார்த்தவங்க, ஐயோ வட போச்சே 10,000 ரூபா தரேன்னு சொன்னாங்களே, அந்த 10,000 ரூபா போயிடுச்சேன்னா? இல்லைன்னா என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? யாருன்னு மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டா? இவ்வளவு தூரம் எல்லாரையும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ண அந்த 21 பேரும் ஒரு பாரில் போய் உக்காந்துக்கிட்டு எல்லாரும் கிளாஸ்லேயும் ட்ரிங்க்ஸோட விஷத்தை கலந்து அவங்களால தாங்க முடியல. இந்த 106 சீட்டு விக்டரிங்கிறது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க நினச்சதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு சீட்டு வரும். அந்த ஒரு சீட்டு கூட டவுட்டு தான், மார்ஜினில் ஏதோ ஜெயிச்சா உண்டு. அந்த நடிகன் இவெல்லாம் கட்சிக்கு எப்படி நடத்த தெரியும் அவனுக்கெல்லாம். என்ன நினைச்சான், ஒரு கட்சி நடத்தி ஜெயிக்கிறது வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக போச்சா? என்னையா இது? எம்ஜிஆரே 4 வருஷம் கஷ்டப்பட்டு அப்புறமா தான் ஆட்சிக்கு வந்தார். என்டிஆர் ஒருத்தர் தான் அவரை கடவுள்னு கும்பிடுறதுனால மக்கள் ஓட்டுக்கிட்ட போட்டு 8 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சாரு. இவருக்கெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனால் கூட எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஆள் ஆட்சியை பிடிக்கிறதா? அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க 21 பேரும் பேசிகிட்டு இருந்தவங்க மனசு தாங்காமல் இவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனவங்க பச்சக்குன்னு விஷத்தை அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ் கிளாஸில் ஊற்றிக்கிட்டு 21 பேரும் போய்விட்டார்கள். இது நிஜமல்ல, கதை. அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். வணக்கம்.